ஸ்ரீநிருசிம்ஹாவதாரம். பிரஹ்லாதன் சிறு குழந்தை, அவனுக்காக கழுத்துக்கு மேலே சிங்க வடிவத்தோடே கழுத்துக்கு கீழே மனித வடிவத்தோடே நரசிம்ம பெருமானுடைய அவதாரம். இது யாருக்காகனா பிரஹ்லாதனுக்காக. பிரஹ்லாதனை தூண்டிவிட்டது யாரு? ஏன் பிரஹ்லாதனுக்காக பெருமாள் அவதரித்தார்? தம்பிக்காக. தம்பிக்காகன்னு இப்பதானே ஒருத்தர் பார்த்தோம், ஹிரண்யாக்ஷன், அவர் தான் அண்ணன். ஹிரண்யாக்ஷனை முடிச்சுட்டார் வராக பெருமாள். இதுல இந்த ஸ்லோகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? எந்த அசுரனை கொல்றதையும் இந்த இடத்துல தேசிகன் சொல்லவே இல்லை. எல்லா இடத்துலையும் வராக அவதாரம்னு சொல்றார், நரசிம்ம அவதாரம்னு சொல்றார். ஹிரண்யகசிபு ஹிரண்யாக்ஷன்கிற பேரே கிடையாது. அவளை கொன்றார்னு சொல்லவே இல்லை. ஏன்னா தேவோன சுபமாதனோத்துன்னு முதல் ஸ்லோகம் ஆரம்பிச்சிருக்கார். தேவன் நமக்கு சுபத்தை கொடுக்கட்டும். அப்ப எல்லா ஸ்லோகத்திலையும் சுபத்தை மட்டுமே சொல்லணுட்டார். இந்த சண்டை போட்டார், ரத்தம் பீரிட்டுது, இதெல்லாம் அவர் பேசவே இல்லை. அதெல்லாத்தையும் அப்படியே அடக்கி விட்டு நல்லத்தை மட்டுமே சொல்லி கொண்டு போகிறார். அப்ப முதல்ல மத்ஸ்யமூர்த்தி வேதத்தை தேடி கொடுத்தார், கூர்மமூர்த்தி அமுதத்தை பெற்று கொடுத்தார், வராகமூர்த்தி பூமியே ரட்சித்து கொடுத்தார், நரசிம்மமூர்த்தி இதுக்குள்ள எதை சுவாமி செய்தார்னா பக்தன் கூப்பிட்ட குரலுக்கு வருவோம் என்று காட்டினான். இது நிருசிம்ஹாவதாரத்துக்கு உண்டான தனிச்சிறப்பு. பிரத்யாதிஷ்ட புராதன பிரகரண கிராம க்ஷணம் பாணிஜைஹி அவ்யாத்ரீணி ஜகந்தியகுண்ட மகிமா வைகுண்ட கண்டீரவ யத் பிராதுர்பவனாத் அவந்திய ஜடரா யாதிருச்சிகாத்வேதசான் யாகாச்சித் சஹசா மகாசுர கிரகஸ்தூணா பிதாமஹ்யபூத். ரொம்ப சமத்காரமான ஸ்லோகம். என்ன சொல்றார்னா, மகாசுரன் ஹிரண்யகசிபு, ஹிரண்யகசிபனுடைய அரண்மனையில் இருந்த தூண் பாட்டி ஆயிடுத்து. தான் ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இப்போ ஹிரண்யகசிபனுடைய அரண்மனையில தூண் பாட்டி ஆயிடுத்தா? இங்க பெண்கள் குழந்தை பெற்று பாட்டியாரதே பெரிய சமாச்சாரமா இருக்கு. தூண் போய் எங்கேயாரும் பாட்டி ஆகுமான்னா அதோட இல்லை, தாத்தாவுக்கு பாட்டி ஆச்சுன்னார். பேரனுக்கு பாட்டியானா கூட தேவையில்லை, தாத்தாவுக்கு பாட்டி ஆகுமான்னா உலகத்துக்கே பிதாமகர்னு பிரம்மாவுக்கு ஒரு பேர். பிதாமகன் பிதாமகன்னுட்டு எல்லாரையும் சிருஷ்டிக்கிற மூத்தவர் இல்லையோ, அதனால நான்முகன் பிரம்மாவுக்கு பிதாமகன்னு பேர். பிதாமகனை யார் பெற்றார்? பகவான். நான்முகனை நாராயணன் படைத்தான். நான்முகனன் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான். அந்தாதி மேலிட்டு அறிவித்தேன் ஆழ்பொருளை சிந்தாமல் கொண்மினீர் தேர்ந்துன்னு திருமொழிச்சாழ்வார் பாசுரம். நாராயணாத் பிரம்மா ஜாயத்தே நாராயணாத் ருத்ரோ ஜாயத்தே திசச்சேந்திரியாணின்னு உபனிஷத்து சொல்றது இல்லையோ. அப்ப நாராயணன் நான்முகனை படைத்தான். நான்முகனே தாத்தா. தாத்தாவுக்கு அப்பாரு நாராயணன். நாராயணனுக்கு அம்மாரு அவனையும் தன்னுடைய வயிற்றில வச்சு பிரசவித்த தூண். இந்த தூண்ல இருந்தானே பெருமாள் பிறந்தார். இப்போ அதனால இப்ப தூணா தாயாக்கிட்டார். நாராயணனுக்கே பகவானுக்கே தாய் தூண் தான். அதுதான் பிரசவிச்சு இந்த நரசிம்ம பெருமாளை பெற்றது. அவருக்கு பிள்ளைதான் பிரம்மா. அப்ப உலகத்துக்கே தாத்தா பிரம்மா. பிரம்மாவுக்கு பாட்டி தூணும் இல்லையோ. மகாசுர கிரகஸ்தூணா பிதாமஹ்யபூத் என்று ரொம்ப ஆச்சரியமா ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். இனி பதபதார்த்தம் பார்க்கலாம். யாதிருச்சிகான் சஹசா. யாதிருச்சிகாத் முயற்சி இல்லாமல். எதிரிச்சா எஸ்ஸ கசச்சிது இச்சா எதிரிச்சா ஈஸ்வரேச்சா எதிரிச்சா. யாருடைய இச்சையும் இல்லாம என்ன தான் இச்சித்துன்னு அர்த்தம். நம்ம வீட்டுக்காரான்னு விருந்தாளி வருவா, வந்த உடனே இப்போ எதேச்சையா வந்தேன், எதேச்சையா வந்துட்டாங்கிற மூலியோ. எதேச்சையான்னு என்ன பெருமாளுடைய இச்சைப்படி பார்த்து அமுச்சு வச்சுட்டாருன்னு அர்த்தம். எனக்கு பிடிக்கிறதோ இல்லையோ அவளுக்கு அதித்தி அதித்தின்னு பேர். என்ன திதி பார்க்காம வந்துருவா. நம்மக்கிட்ட சொல்லுண்டு இல்லுண்டு இந்த சமயத்துக்கு வரட்டுமா வரலாமா எல்லாம் கேட்கவே மாட்டான். அதித்தி திதி பார்க்கவே மாட்டா. வாசலில் வந்து விடுவா. அவன் நின்றுட்டு அப்படியே நம்ம வாசகத்தை திறந்து அத்தோட பேசி அனுப்பிச்சுடணும்னு பார்ப்போம். அவன் நம்மளை தள்ளிண்டு உள்ளே வந்து விட்டா இன்னைக்கு முழுக்க இருக்க போறான்னு அர்த்தம். நான் தங்கறதுக்கு உள்ள எதுன்னு கேட்டால் 4 நாள் அர்த்தம். படுக்க எங்கே இருக்குன்னு கேட்டால் 8 நாள்னு அர்த்தம். அதனால அப்படி உள்ள வரச்சேவே திதி பார்க்காம வராளோ இல்லையோ. அவ எதேச்சையா வந்தானும். எதிர்ச்சையாங்கிறதான் எதேச்சையா. இங்க எதிர்ச்சையான்னா வேற யாரும் பிரார்த்திக்கலே, தான் நினைத்து வந்தான் எம்பெருமான். எதிர்ச்சையா முயற்சியே இல்லாமல் சஹசா துறையில் உண்டான். சஹசன ஷடக்கென ரொம்ப துறை சட்டுன்னு தோண்டிவிட்டாரோ இல்லையோ. எங்க இப்போ 10 மாசம் ஏதானு சுமந்தார்களா? 12 திங்கள் மணிவயிறு வாய்த்தாள்னு ஆழ்வார் பாசுரம். அதாவது ததச்ச துவாதசே மாசே சைத்ரே நவமிகே திதௌ கௌசல்யா அஜனயத் ராமம்னு வால்மீகி ராமாயணத்திலே பகவான் சொல்றார். கௌசல்யை ராமனை 12 திங்கள் மணிவயிறு வாய்த்தாள். அதே போல தேவகி கண்ணனை 10 மாசம் சுமந்து பெற்றாள். இங்கே தூண் என்ன 10 மாசம் சுமந்துதா? 12 மாசம் சுமந்ததா? நிமிஷ பொழுதுக்குள்ள வெளியில வந்துட்டாரோ இல்லையோ. அதனால்தான் உடனே சஹசா ஷடக்கென வெளியே வந்தார். யாதிருச்சிகாது முயற்சியே இல்லாமல் சஹசா ஷடக்கென யத் பிராதுர்பாவாத் எந்த நரசிம்ம பெருமானுடைய பிராதுர்பாவனத்தால் தோற்றுதலாலே வெளித்தோற்றம் வந்ததால் யாகாச்சித் எந்த ஒரு
மகாசுர கிரகஸ்தூணா மகாசுர ஹிரண்யகசிபு கிரக மாளிகை ஸ்தூணா தூண் மகாசுர கிரகஸ்தூணா ஹிரண்யகசிபுவின் மாளிகையில் இருக்கக்கூடிய தூண் ஸ்தம்பமானது அவந்திய ஜடரா மலடியில்லாத வயிறாக ஆயிற்றோ. வந்தியா மலடி, அவந்தியா மலடி இல்லாதவள், ஜடரா வயிறு. என்ன குழந்தை பெத்துட்டா மலடியற்ற வயிறோ இல்லையோ. மற்ற இத்தனை தூண் பெறவே இல்லை, மலடி வயிறான். இந்த ஒரே ஒரு தூண் பெத்தது மலடி இல்லாத வயிறான். அதனால அவந்திய ஜடரா மலடி இல்லாத வயிற்றை உடையதாகி வேதசாம் பிரம்மாக்களுக்கு பிதாமகி, பிரம்மாக்களுக்கே பிதாமகி, பிரம்மாக்களுக்கெல்லாம் பாட்டி, தகப்பனை பெற்றெடுத்தவளாக. பிதாமகின்னா ஒருத்தனுடைய தகப்பனை பெற்றெடுத்தவளாரோ அவதான பிதாமகி. அதனால பாட்டியாக தகப்பனை பெற்றெடுத்தவளாய் அபூது ஆயிற்றோ. அப்போ மகாசுரனுடைய மாளிகையில் இருக்கக்கூடிய ஒரு தூணானது உலகத்தில் இருக்கிற அனைத்து பிரம்மாக்களுக்கும் பாட்டி ஆயிடுச்சு. இது ஆச்சரியம் என்னன்னா, ஒரே ஒரு பிள்ளைய பெற்றுதுன்னா அது பெறச்சவே ஏற்கனவே நிறைய பேரன்கள் இருக்கா. இந்த மாதிரி யாரையுமே நீங்க பார்க்க முடியாது. பிள்ளைய பெறணும், அதை வளர்க்கணும், 25 வயசு கல்யாணம் பண்ணணும், அப்புறம் 10 வருஷம் காத்துட்டு இருக்கணும், குழந்தை பிறணும், பிறந்தது வளர்ந்து 25 வயசு ஆகிறதுக்கு 50 ஆகும் இல்லையோ. இது இத்தனையும் பண்ணாலும் 1 2 3 ஏதோ பேரம்பேத்திகள் கிடைக்கும் இல்லையோ. அதெல்லாம் ரொம்ப சாமர்த்தியம் இந்த தூணுக்கு. அது என்ன பண்ணிட்டு, தான் ஒரே ஒரு பிள்ளைய பெத்த அன்னைக்கே நிறைய பேரன் இருக்கான்னு. ஏன்னா ஏற்கனவே பிரம்மாக்கள் நிறைய பேர் இருக்காளோ இல்லையோ. இப்ப இனிமே அவ பறக்க வேண்டாமே. அப்ப நரசிம்ம பெருமான் பிறந்தார். பிறந்த உடனே பாட்டிக்கு பிள்ளை பிறந்து பிள்ளைக்கு பேரன் பிறக்கல, பாட்டிக்கு பிள்ளை பிறந்தாரோ இல்லையோ, நிறைய பேரன்களுக்கு பாட்டி கிடைச்சிட்டா. இப்படி வச்சுங்க. இந்த பக்கம் பார்த்தா அது கணக்கு வராது. ஏற்கனவே பேரன்கள் நிறைய பேர் பிறந்தாச்சு, இப்ப பாட்டி பிறக்கிறான்னு வச்சுக்கணும். பேரன் பிறந்த அப்புறம் பாட்டி பிறந்து நாங்க பார்த்தது இல்லையே சுவாமின்னா, பார்க்கறது தான் பகவத் விஷயம். லோகத்தில் இருக்கிறதெல்லாம் சேர்ந்து சேர்ந்து எல்லாம் புரிஞ்சு போயிடும். ஆனா புரியாம அகடித கடனா சாமர்த்தியம் தான் பகவானுக்கு உண்டான சக்தி. அதனால ஒரு பிள்ளைய பெத்த உடனே பெற்றதுனால இத்தனை பேரன் கிடைச்சிருவாளா? தூணுக்கு கிடைக்கணுமே. அதுவும் பெண்ணுக்கு கிடைக்கிறது கூட சரி, ஒரு தூணுக்கே கிடைக்கணும் இல்லையோ. மகாசுர கிரகஸ்தூணான்னு போட்டார். தூண்கிறது அக்கிரணை பொருள் தானே. நம்ம மனுஷன் இல்லை, அது ஒன்றும் ஞானம் இருக்கிற தத்துவம் இல்லை. அப்படின்னா ஸ்தம்பம்னு சொல்லியிருக்கணும். சம்ஸ்கிருதத்தில் புல்லிங்கம், ஸ்திரீலிங்கம், நபும்சகலிங்கம்னு 3 உண்டு. புல்லிங்கம் ஆண்பால், ஸ்திரீலிங்கம் பெண்பால், நபும்சகலிங்கம் அக்கிரணையை சொல்றதா இருந்தால் சொல்லுவோம், அல்லது 2 மற்ற பாலாக இருந்தால் சொல்லுகிறோம். அப்ப ஸ்தம்பம்னு போடணும். ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம் என்று பாகவதத்தில் சுகர் சொல்றார். ஸ்தம்பம் பெற்றதுன்னு சொல்லியிருக்க வேண்டாமா? ஸ்தூணானா ஸ்திரீலிங்க சப்தம். ஸ்தூணா ஆ வருது பாருங்க, ரமா கௌரி அப்படிங்கிறதுலாம் ஸ்திரீலிங்க சப்தம். உஷா, அதை போல இங்கே ஸ்தூணா. சம்ஸ்கிருதத்தில் பொருளை பார்த்து லிங்கம் கிடையாது, சப்தத்துக்குத்தான் லிங்கம். சொற்களுக்குத்தான் ஆண்பால் பெண்பால் உண்டே தவிர, புரியத்துக்கு சொல்றேன், மனைவி மனைவினா எப்பவுமே பெண்பால் தானே. நம்ம கணக்குப்படி பார்த்தோம்னா எப்பவும் மனைவினா பெண்பால். சம்ஸ்கிருதத்துக்கு அப்படி இல்லை. மனைவிங்கிறவளை குறிக்கிறதுக்கு ஆண்பால் சொல்லு இருக்கும், பெண்பால் சொல்லு இருக்கும், நபும்சகலிங்க சொல்லு இருக்கும். களத்திரம்னா நபும்சகலிங்கம், தாராஹானா புல்லிங்கம், பாரியா பத்னின்னு சொன்னா ஸ்திரீலிங்கம். அப்ப ஸ்திரீலிங்கத்தையும் சொல், அதே மனைவி தான். ஆனா அவளை குறிக்கிறதுக்கே 3 லிங்கத்திலையும் சொல்லு இருக்கும் இல்லையோ. இதனாலதான் இந்த பாஷை கஷ்டங்கிறான். ஏதானும் ஒன்னா புரிஞ்சிருந்து ஒன்னா எழுதி வச்சா சரி, எதையும் எப்படி வேணா பிரயோகப்படுத்தலாம். அது ஒன்னொன்னுத்துக்கும் 7 வேற்று உருபு, அதுக்கு ஏகவச்சனம் திவச்சனம் பகுவச்சனம், அது ஒன்னொன்னுத்துக்கும் பல விதத்துல பிரயோகம். அஜந்தம் வேறே ஹலந்தம் வேறே, இந்த அக்ஷரங்கள் இதெல்லாம் தாது வேறே, சப்தங்கள் வேறே, அதுக்கு 10 ரூபம் 9 வடிவம், போரும் ஆயிடுறது இல்லையோ. அதனாலதான் வேண்டாம், அது புஸ்தகத்தோட இருக்கட்டும், நன்னா இருக்கு அப்படி நம்ம எல்லாம் ஒதுங்கினே விட்டுடுறோம். ஆனா அதை கத்துண்டோம்னா புத்தி ரொம்ப தீக்ஷ்ணமாகும். அந்த பாஷைக்கு இருக்கிற பெருமை என்ன? படிக்க 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 நம்மளை நன்னா பண்படுத்திடும். மேல அதை தெரிஞ்சுக்கணும்னாலே காவிய நாடகம் தெரிஞ்சுட்டா தான் சம்ஸ்கிருதமே வரும். அந்த காவிய நாடகத்தை படிக்கிறச்சே இலக்கியம் படிச்சு சமுதாய நோக்கம் நமக்கு வந்தே தீரும். இயற்கையும் வந்துடும், இலக்கியம் வந்துடும், சமுதாயம் வந்துடும். இப்போ ஆங்கிலம் படிக்கிறோம், கணக்கு பாடம் படிக்கிறோம், அறிவியல் பாடம் படிக்கிறோம், வர்த்தகம் படிக்கிறோம். அதெல்லாம் இலக்கியம் வருமா, இயற்கை வருமா? காசு சம்பாதிக்கிறது மட்டும்தான் வரும். அது வருங்கிறதுனால தான் அது வரட்டுத்தனத்தை வளர்த்துடுறது. ஆனா சம்ஸ்கிருதம் படிக்கிறச்சே ஏன் ஒரு நைந்த மனசு வருதுன்னா, அந்த பாஷையே ஆன்மீகத்தோடையும் இலக்கியத்தோடையும் சேர்த்து வளர்த்திருக்கிற பாஷை. தமிழ் அப்படியே தான். தமிழ் பாஷையில என்ன வாசிச்சாலும் பக்தி ததும்பும், குறவில்லை. ஆனா இந்த ஆங்கில பாஷை உருவாக்கப்பட்டது அறிவியல் படிப்புக்காக. எதுக்காக எந்தெந்த பாஷை உருவாக்குறதோ அந்த பணி அது நன்னா செய்யும். இப்ப அதே அறிவியலை தமிழ்ல வச்சு படிச்சோம்னா
ரொம்ப வராது, அது சுமாராக தான் இருக்கும். கணக்கு பாடத்தை தமிழில் போட்டு படிச்சிருந்தோம்னா கட்டமாக தான் இருக்கும். அது ஆங்கிலத்தை படித்தா நல்லா இருக்கும். ஏன் சொல்ல வந்தேன், ஸ்தூணா, ஸ்தூணான்னா பெண் தூண். தூணுக்கு ஏது சுவாமி பெண் தூண்? தூண் தூண் தான். ஆனால் ஏன் பெண்பால் சப்தத்தை தேசிகன் பிரயோகப்படுத்துறாருன்னா, இப்போ இது பிரசவிக்கிற தருணம் இல்லையோ. ஏன்னா தூண்லேருந்து பெருமாள் வெளியில் வந்துட்டு இருக்காரு இல்லையோ. பிரசவிக்கிறத போய் ஆணா சொல்றதுக்கு ஒரு எண்ணம் இல்லை, நபும்சகலிங்கமா சொல்றதுக்கு எண்ணம் இல்லை. அதனால பிரசவிக்கிற தூண்ல சொல்லான்னு ஸ்திரீலிங்க சப்தத்தை போடுவோம் அப்படிங்கிறதுக்காக ஸ்தூணா பிதாமஹ்யபூத் என்ன சேர்த்து சாதித்தார். பிதாமகி தகப்பனை பெற்றெடுத்த பாட்டியாக, அபூத் ஆயுற்றோ, அகுண்ட மகிமா அகுண்ட தடையற்றதான மகிமா மகாத்மியத்தை உடைய நரசிம்ம பெருமாள். ஏன் தடையற்ற மகாத்மியம்னு சொல்றாருனால், அந்த அவதாரம் நடந்தது ஒரே முகூர்த்தம், ஒரு மணி நேரம் கூட அவர் நிற்கிறவர். ஒரு முகூர்த்த காலத்துக்குள்ள வேலையை முடிச்சுட்டு புறப்பட்டு போயிட்டார். அப்போ ஒரு முகூர்த்தத்தில் இருந்துட்டு போன அவதாரத்தை இன்று வரை நம்ம ரட்சிப்பாய் நம்ம ரட்சிப்பாய் மூன்றுலகங்களையும் காப்பாய்னு இவர் சொல்லிட்டு இருக்காரே, அவர் இருந்ததே ஒரு முகூர்த்தம். இது எப்படி நம்ம இன்னி வரைக்கும் ரட்சிக்க போறாருன்னா, அந்த முகூர்த்தத்தினுடைய புகழ் தடையற்ற புகழ். அது காலத்தாலே ஒரு முகூர்த்த நேரத்தாலே தடைப்படாது, எக்காலத்திலும் பெருமான் அனுகிரகிக்கிறான். அகுண்ட மகிமா தடையற்றதான மகாத்மத்தாலே எப்போதும் பாணிஜைஹி க்ஷணம். பாணிஜ, பாணி கை, ஜ கையிலேருந்து பிறந்த. இவர் இப்படியே பல பல சப்தம் பிரயோகப்படுத்தியிருக்கார். இப்போ கையிலேருந்து என்ன சுவாமி பிறக்கும்னு திருப்பி திருப்பி பார்த்துட்டே இருப்போம். நகம், கையிலேருந்து பிறந்தது நகம் இல்லையோ, விரல் நுனிலேருந்து பிறந்தது நகம் தானே. பாணிஜைஹி க்ஷணம், பெருமானுடைய நகம். பாணி ஜ ஜ பிறந்தது, கைகளிலிருந்து பிறந்த நகம். க்ஷணம் ஒரு க்ஷணம், ஒரு க்ஷணகாலம். பாணிஜைஹி க்ஷணம், பெருமானுக்கு நீண்ட நகங்கள் இருந்துட்டபடியாலே ஒரு நிமிட நேரத்துக்கு மற்ற ஆயுதங்களை எல்லாம் ஒதுக்கி வைக்கிறாராம். அப்படின்னா எப்பவும் சங்கமே வா, சக்கரமே வா, அசியே வா, சார்ங்கமே வா, கதையே வா இன்னும் பஞ்சாயுதங்களையும் கூண்டிருப்பார். கோலார்ந்த நெடுஞ்சார்ங்கம் கொடுச்சம் கூனச்சங்கம் கொலையாழி கொடுந்தண்டு கொத்த ஒழ்வாள் சிலையிலங்கு பொன்னாடி தென்படை தண்டொஞ்சங்கம் என்கின்றாளால் என்ன ஆழ்வார் சொன்னபடிக்கு பஞ்சாயுதங்கள் எப்பவும் அதான் உதவிக்கு வரும். ராவணனை முடிக்கணுமா, சாரங்கம் வந்து நிற்கும். பெரிய பெரிய அசுரர்கள் முடிக்கணுமா, கதை வந்து நிற்கும். சிசுபாலனை முடிக்கணுமா, சக்கராயுதம் வந்து நிற்கும். சத்தம் போட்டே கொண்டுட்டோமா, பாஞ்சஜன்யம் வந்து நிற்கும். யஜ்ஞானிநாத ஸ்ரவணாத்சுராணாம் சேதாம்சி நிர்முக்த பயானி சத்யா பயவந்தி தைத்யாசனி பாணவர்ஷி சாரங்கம் சதாஹம் சரணம் பிரபத்யே. விஷ்ணோர் முகோத்தானில பூரிதஸ்ய யஸ்ய துவனிர்தானவ தர்பஹந்தா தம் பாஞ்சஜன்யம் சசிகோடி சுப்ரம் சங்கம் சதாகம் சரணம் பிரபத்யேன்னு இந்த பஞ்சாயுதங்கள். பஞ்சாயுதம் தயாரா வந்துடுத்து. பெருமாள் ஹிரண்யகசிபோ முடிக்கிறதுக்காக நரசிம்மாவதாரம் பண்ணிவிட்டார். எப்போ நான் ஹிரண்யகசிபோ கொல்லணும், சங்கம் சக்கரம் எல்லாம் வந்து கேட்டுதான். பெருமாள் யோசிச்சுட்டே இருந்தார், சங்க சக்கரங்களை வச்சுட்டெல்லாம் இவனை கொல்ல முடியாதே, இவன் அப்படின்னா வரம் வாங்கி வச்சுட்டு இருக்கான். அதனாலே நீங்கள் அனைவரும் ஒரு நிமிஷம் ஒதுங்குங்கோள் அப்படின்னு அதுகள்கிட்ட சொல்லிவிட்டார். எல்லாத்துக்கும் ஆச்சரியம். ஹேதிராஜன் சக்கரத்தாழ்வார் பார்த்து, நான் ஒதுங்கிவிட்டா என்ன நடக்கும்னார். நீ எப்பவும் எதுவும் பண்றது இல்லை, நான் தான் பண்ணிட்டு இருக்கேன், அதனால நீ தாராளமா ஒதுங்கிக்கோ, எப்படி நடக்குதுங்கிறத வேடிக்கை பார் என்ன அதுகளெல்லாம் ஒதுக்கிவிட்டு அப்போதைக்கு நகத்தை ஆயுதமாக ஏற்றுக்கொண்டார். பெருமானுடைய பாணிஜ திருவிரல்களிலிருந்து தோற்றின நகம், அந்த நகமே ஆயுதமாயிட்டதுனாலே பிரத்யாதிஷ்ட புராதன பிரஹரண கிராம. பிரத்யாதிஷ்ட தள்ளப்பட்ட ஒதுக்கப்பட்ட, புராதன பழங்காலத்து, பிரஹரண கிராம பிரஹரணம் ஆயுதம் அடிக்க உதவும் ஆயுதம், கிராமம் கூட்டம். பழங்காலத்து ஆயுத கூட்டங்கள் ஒதுக்கப்பட்டன, ஒரு நிமிஷத்துக்கு ஒதுக்கப்பட்டன. எதனாலே, பாணிஜெய்கி நகம் கைக்கு வந்துட்டபடியாலே பழங்காலத்ததெல்லாம் ஒதுக்கிவிட்டா. அப்பப்போ விளம்பரம்லாம் பார்க்குவோம் பாருங்க. அதாவது பழைய காலத்தில் ஏதானு கருவி நமக்கு தெளி பண்ணுறதுக்கு அடுப்பு இடுப்பு இந்த மாதிரி ஏதானு வந்திருக்கும், அதையே வச்சுட்டு இருப்போம். உடனே அந்த விளம்பரம் வரும், இதெல்லாம் எதுக்கு, தூக்கி போடுங்கள், இந்தாங்கோ இதை வாங்கிக்குங்கோ அப்படின்னு அதை கொடுத்துட்டு ஒரு 1000 ரூபாய் கூட கொடுத்தோன்னா வாங்கிட்டு வந்துடலாம் இல்லையோ. அதை போல் பெருமாள் பார்த்தா இதெல்லாம் புராதன பிரஹரண கிராமம், எல்லாம் பழங்காலத்தது, துருப்பிடிச்சு போடுத்தோன்னு அவருக்கு சந்தேகம். தன் கை நக்க நன்னா பளபளப்பாக இருக்கா, அதை நெய் பூசி நன்னா சாண தீட்டி வச்சுக்கலாமான்னு யோசிச்சா, ஒதுங்குங்கோ பிரத்யாதிஷ்ட, நீங்களெல்லாம் நகர்ந்துங்கோ, எனக்கு இப்போ புதுசாக வந்துடுச்சு. எது புதுசாக சந்தையில் வந்ததுனாலும் இந்த பழசை கொண்டு போய் கொடுத்து புதுசாக வாழ்ந்துடணும் இல்லையோ. பெருமாள் பார்த்தா இந்த 16 ஆயுதங்களையே வச்சுட்டு ரொம்ப நாளாக கஷ்டமாக இருக்குண்ணா, புதுசாக ஏதான ஒரு ஆயுதம் வேணும். அதனால் க்ஷணம் பாணிஜெய்கி, ஒரு நிமிட நேரத்துக்கு கைகளிலேருந்து தோன்றி அந்த நகத்தையே ஆயுதமாக கொண்டு மற்ற ஆயுதங்களையெல்லாம் தள்ளுட்டார். பிரத்யாதிஷ்ட புராதன பிரஹரண கிராம,
பிரஹரணம் ஆயுதம், கிராமம் கூட்டம், பிரத்யாதிஷ்ட தள்ளப்பட்ட, புராதன பழங்காலத்து ஆயுத கூட்டம் தள்ளுட்டார். சஹா அந்த வைகுண்ட கண்டீரவஹ, வைகுண்டன் பகவான், கண்டீரவம் சிங்கம், வைகுண்ட கண்டீரவஹ வைகுண்டநாதனான பெருமானே சிம்மரூபத்தை எடுத்துக்கொண்டான். த்ரீணி மூன்று வகையான, ஜகந்தி உலகங்களையும், அவ்யாத் காக்க வேண்டும், மூவகை உலகங்களையும் பகவான் காக்கட்டும். இந்த மூன்று லோகம்னு மட்டும் அர்த்தம் அல்ல, கிருத்த அகிருத்த விகிருத்த கிருத்தாக என்றெல்லாம் மூன்று வகைப்பட்ட லோகங்கள் உண்டு, அவற்றை காக்கட்டும்னு சாதிக்கிறார். ஸ்லோகம் பிரத்யாதிஷ்ட புராதன பிரஹரண கிராம. இனி ஸ்லோகத்தின் வழி அர்த்தம் சொல்றேன். பிரத்யாதிஷ்ட தள்ளப்பட்ட, புராதன பழங்காலத்து, பிரஹரண கிராமஹா ஆயுத கூட்டங்கள், க்ஷணம் பாணிஜெய்கி ஒரு வினாடிக்கு அதுகள் தள்ளப்பட்டன. எதுக்காக? பாணிஜெய்கி நகங்களாலே தள்ளப்பட்டன. நகம் கிடைச்சிருவே அதுகள் ஒதுங்கி போச்சு. அவ்யாத் ரட்சிக்கட்டும். த்ரீணி ஜகந்தியகுண்ட மகிமா, த்ரீணி ஜகந்தி மூன்று வகைப்பட்ட உலகங்களையும், அகுண்ட மகிமா குறைவற்ற பெருமை படைத்தவனான, தடையற்ற பெருமை படைத்தவனான வைகுண்ட கண்டீரவாக வைகுண்டநாதன் பகவானே சிங்கமாக வந்து பிறந்தார். யத் பிராதுர் பவனாத் யாரருடைய அவதாரத்தாலே, அவந்திய ஜடரா மலடியற்ற வயிறு படைத்தவளாக, யாதிருச்சிகாத் வேதசாம் முயற்சியே இல்லாமல் சட்டென்னு பெருமாள் தோணினார். யாதிருச்சிகாத் வேதசாம் பிரம்மாக்களுக்கு, யா காச்சித் சஹசா எந்த ஒரு தூணானது, காச்சித்து சஹசா ஷடக்கென மகாசுர கிரகஸ்தூணா மகாசுரன் ஹிரண்யகசிபு, கிரகம் மாளிகை, ஸ்தூணா தூண், அந்த தூணானது பிதாமஹ்யபூத் பெருமான் சடக்கென தன்னிடத்திலிருந்தே தோன்றியபடியாலே, தன் கர்ப்பத்தில் நரசிம்ம பெருமானை தரித்தபடியால் பிதாமஹ்யபூத் பிதாமகருக்கும் பிதாமகி ஆயிற்று, உலகப் பாட்டனாரான பிரம்மாவுக்கும் தான் பாட்டி ஆயிற்று என்று ஸ்லோகத்தாலே சாதிக்கிறார். பெருமானுடைய அவதாரம் சிதாக்ஷீர நியாயத்தை போலே, அதாவது பாலும் சர்க்கரையும் கலந்து வச்சுட்டா போலே. இதை பராசர பட்டர் தெரிவிக்கும் போது இந்த ரெண்டையும் பஷ்யன் ஔத்பத்திகம் கடனாத்புதம்னு சாதிக்கிறார். பாலை தனியாக சாப்பிட்டு இருக்கிறவா சாப்பிட்டே இருக்கலாம், சர்க்கரையை தனியாக சாப்பிட்டு இருக்கவா சாப்பிட்டே இருக்கலாம். பாலையும் சர்க்கரையும் சேர்ந்து சாப்பிட்டோம்னா அப்புறம் தனியாக கொடுத்தா சாப்பிடவே மாட்டான். இதுவும் நன்னாலே அதுவும் நன்னாலேன்னுவோம். அது போலத்தான் இப்போ மனுஷாவதாரம் தனி, மிருகாவதாரம் தனி. ஏற்கனவே நாம் பார்த்த மூணும் மிருகமே. இனிமேல் நாள்லேருந்து பார்க்க போகிற வாமனம் மனுஷன் தேவன். இந்த நடுவில் இருக்கிற நரசிம்மாவதாரம் தான் ரெண்டும் கலந்தது. இது கலந்து கட்டின்னு சொல்லுவார்கள். கீழே இருக்கிற மிருகம், மேலே வரப்போகிற நரத்துவம், இந்த ரெண்டும் சேர்ந்து நிருகேசரியாக, நரஹரியாக, நரசிம்மமாக, நரகேசரியாக திருவவதாரம் பண்ணினார் நிருசிம்ம பெருமான். இவ்விரண்டும் சேர்ந்த சொல்லியோ, இது பாலும் சர்க்கரையும் சேர்ந்தா போலே. இது சேர்ந்துடுத்துன்னா அப்புறம் தனியாக சேவிக்கிறதுக்கு மனசே வராதான். அதுக்கு மேலே ஒரு விஷயம் தெரிவித்தார். நாரசிம்ம வபுகு ஸ்ரீமான் அப்படின்னு ஸ்லோகம் இல்லையோ, நரசிம்மனாகிற திருமேனி எடுத்துக்கொண்டார் ஸ்ரீமான். பராசர பட்டர் வியாக்கியான, இது சஹஸ்ரநாமம், சஹஸ்ரநாமத்தில் வர்ற திருநாமம். அமிருத்யு சர்வதிருக்கு சிம்மஹா சந்தாத்தா சந்திமான் ஸ்திரஹ அஜஹ துர்மர்ஷணஹ சாஸ்தா விஸ்ருதாத்மா சுராரிஹா. 200லேருந்து 210 11 திருநாமங்கள் சஹஸ்ரநாமத்திலே ஸ்ரீ ஸ்ரீ நிருசிம்ம பெருமானுக்காக ஏற்பட்டவை. அதுக்கு முன்பாக நாரசிம்ம வபுகு ஸ்ரீமான், நரசிம்மனாகிற திருமேனி எடுத்துட்டார். உடனே ஸ்ரீமான்னார். லக்ஷ்மி நரசிம்மன் ஏன் சேர்த்து சொல்றாருன்னா, இந்த நரசிம்மன் திருமேனின்னு உடனே நாம ஒரு பயந்து போடுறோம் பாருங்க. என்ன சிங்கம் ரொம்ப கஷ்டம், பயமா இருக்கும் போல் இருக்கேன்னா, ஸ்ரீமான் என்ன அழகான வடிவம் தெரியுமா. ஹிரண்யகசிபு பயந்தான், நீங்க ஏன் பயப்படுறீங்கன்னார். ஏன்னா நாங்களும் ஹிரண்யகசிபுங்கிறதுனாலே அப்படின்னு பதில் சொல்லக்கூடாது. பயந்தான ஹிரண்யகசிபு பயப்பட்டோம், நம்ம பிரகலாத கோட்டியில இருந்தா நாம பயப்பட வேண்டாம் இல்லையோ. இதே பிரகலாதன் பயப்படலையே. ஹிரண்யகசிபு பார்த்து பயந்திருந்தா அவன் உள்ளத்துல இருக்கிற பிராத்திகூல்யம், அவனுக்கு பெருமானிடத்துல பக்தியில பயந்து போயிட்டான். ஆனா இதே திருவுருவம் எத்தனை அழகா ஆழ்வார்களுக்கு சேவை சாதிக்கிறது. அழகியான் தானே அறிவுருவம் தானே. அழகியான் பகவான், அறிவுருவன் ரிசம்மமூர்த்தின்னாலே ரொம்ப அழகிய உருவத்தோடு கூடதான் கூறத்தாழ்வான். வரதராஜஸ்தவத்தில் சாதிக்கிறார். நரசிம்ம தனுரகௌணி சமசமய சமயச்ச பக்த கிரஹ. நரசிம்ம தனுரகௌணி, நரசிம்ம தனுவாக திருமேனி எடுத்துக்கொண்டார். சம சமய சமுத்பவச்ச பக்த கிரஹ. எந்த சமயத்துல சரியா தோன்றினார் தெரியுமோ, அந்த சுவாமி அழகா சாதிக்கிறார். பாகவதத்திலே சுகர் சொல்லும் போதும் பெருமான் அவதரித்த நேரம் காலம் எல்லாவற்றையும் பார்ப்போம். அவர் வெறுமனே ஷடக்கென தோன்றினார். சஹசான்னு இந்த இடத்துல இருக்கோ இல்லையோ, அவர் வெறும ஷடக்கென தோன்றவில்லை. இந்த ஹிரண்யகசிபு வெகு நாட்களாக போய் போய்
தான் பெருமானை, அதாவது பிரம்மாவை குறித்து விடாமல் யாகம் யஜ்ஞம் தபசு முதலானவகளை பண்ணுகிறான். அவனுக்கு இவர்கள் எல்லாரையும் ஜெயித்து விட வேண்டும் என்கிற ஆசை. அதுக்காக போய் பிரம்மாவை குறித்து தபஸ் பண்ணினான். வரத்தினில் சிரத்தமிக்க வாழையிற்று மற்றவன் உரத்தினில் கரத்தவை துகிர்த்தலத்த ஊன்றினாயின்னு ஆழ்வாருடைய பாசுரம். வரபலத்தை பெற்றுனுட்டான். பிரம்மா நேர காட்சி கொடுத்தார். என்ன வரம் வேணும்னு கேட்டார். சாகா வரம். ஆகாயத்திலும் பூமியிலையும் மரணம் கூடாது, உள்ளேயும் வெளியேயும் மரணம் கூடாது, பகல்லையும் மரணம் கூடாது, ராத்திரிலையும் மரணம் கூடாது, மனுஷனால கூடாது, மிருகத்தால கூடாது, பிராணன் இருக்கிறதுனால கூடாது, பிராணன் இல்லாதனால கூடாது. இனிமே பாக்கி இல்லை. எல்லாத்தையும் சொல்லிட்டே வந்தான். நடுங்கிறார் பிரம்மா. இவன் முடிச்சுட்டான்னா இவன் தான் பிரம்மம், இனிமே இவனை ஒத்துருமே அழிக்க முடியாதுங்கிற அளவுக்கு அவருக்கு நடுக்கம். நல்ல வேளை கடைசியா ஒண்ணு சொன்னான். பூதேபியா யத் விசிஷ்டேபியா, ஒன்னால படைக்கப்பட்ட எதுனால எனக்கு மரணம் கூடாதுன்னா. அவர் மூச்சு விட்டுட்டார். என்னால படைக்கப்பட்டதுனால தானே கூடாது. அப்ப என்ன படைச்சது இருக்கோ இல்லையோ, என்ன படைக்கப்பட்டது சரி ஒத்துனுட்டேன், நீ எதுவுமே கூடாதுன்னு சொல்லியிருந்தியான காட்டம். என்ன படைச்ச பகவான் இருக்காரோ இல்லையோ, அதனால அவர் ஒன்ன பார்த்து போட்டு இருக்கிற வரத்தெல்லாம் கொடுத்துட்டார். அதே சமயத்திலே ஹிரண்யகசிபுனுடைய மனைவிக்கு கயாதுன்னு பேர். அவருடைய கர்ப்பத்துல தான் பிரகலாதன் இருந்தார். அப்ப தேவேந்திரன் கயாதுவை இழுத்துன்னு போய் கொன்னுட்டு பிரகலாதன்கிற கர்ப்பத்தையும் அழிச்சுடணும்னு பார்த்தான். நாரதர் தடுத்தார். பிறக்க போறது யாருன்னு தெரியாம தவறு பண்ண பாக்குறேன். உலகத்துல பக்தின்னு சொன்னால் பிரகலாதன்னு முதல் எண்ணிக்கை விடுற அளவுக்கு ஒரு குழந்தை பிறக்க போறான், எங்கிட்ட விட்டுடு என்ன கயாது அழைச்சின்னு போய் தன்னுடைய ஆசிரமத்துல வச்சிருந்து பகவத் கதைகளா உபதேசம் பண்ணிருக்கார். அவ கர்ப்பவதிங்கிறதுனால ஆயாசத்துல அப்பப்ப கண்ணை சந்துருவோம். கர்ப்பம் முழிச்சிருந்து மொத்த கதையும் கேட்டுது. அதனாலதான் பிரகலாதன் அசுரபாலகர்களுக்கு உபதேசிக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டான். இது அந்த குழந்தைகளை கேட்கிறா, எங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியலையே, நீ எல்லாம் சொல்லிக் கொடுக்குறியே, உனக்கு மட்டும் எப்படி தெரியுது அப்படின்னு அசுர குழந்தைகள் கேட்கிறா. ஏன் தெரியுதுன்னா, நான் கர்ப்ப ஸ்ரீமான். அவன் சொல்லிக்கிறான் தனக்கு பேர், நான் கருவிலே திரு உடையவன், நீங்கள் கருவிலே திருவிழாதீர், கருவிலே திருவிழாதீர் காலத்தை கழிக்கின்றீரேன்னு தொண்டர் புழியாழ்வார் பாசுரம் இல்லையோ. கருவரங்க துட்கிடந்தேன் கைதொழுதேன் கண்டேன் திருவரங்க மேயான் திசை. இந்த கருவரங்கத்துக்குள்ள இருக்கிறச்சே இது முதலாழ்வார்கள் பாசுரம். இதுக்குள்ள இருக்கிறச்சே கைகூப்பி ரங்கநாதான் ஆழ்வார். வெளியில வந்தே நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம். இன்னும் கர்ப்பத்திலிருந்து சொல்லுவோமா, அது திருவரங்கம், இது கருவரங்கம். நான் கருவரங்கத்துல இருக்கிறச்சேவே திருவரங்கத்தெம்பெருமான சேவித்தேன்னா அந்த பாக்கியம் பிரகலாதனுக்கு உண்டு. அனைத்து அர்த்தங்களையும் நாரதரத்துல கொண்டார். பரமஸ்ரீமான், தன்னை போல புறத்தியார நினைக்கிறவன், தர்மத்துக்கு மீறாமல் நடப்பவன், எந்த ஜீவராசியும் துவேஷிக்க மாட்டான், ஆத்மகுணன் நிறைந்தவன், மனத்தையும் வெளிப்புலன்களையும் அடக்கியவன், குருக்களிடத்திலே எப்போதும் பணிவு கொண்டவன். இப்பேற்பட்ட பிரகலாதன் பிறந்தான். தஸ்ய தைத்தியபதேகே புத்திராஸ்தத்வார பரமாத்புதாக தாசவத் சன்னத பிரம்மண்ய சீலசம்பன்ன சத்யசந்த ஜிதேந்திரியா ஆத்மவத் சர்வபூதானாமேக பிரிய சுகிருத்தம. அவன் பெருமையை எவ்வளவு சொல்றதுன்னுட்டார் சுகர். பிள்ளை பக்தன்னு சொன்னா விரல் விட்டுட வேண்டிதான். பக்த பிரகலாதன் என்று உடனே சொல்ற மொழியும். அப்படிப்பட்ட வைபவத்தோட பிள்ளை பிறந்தான். வாசுதேவே பகவதி எஸ்ஸ நைசர்கிகி ரதிகி. வாசுதேவனிடத்திலே அப்பழுக்கற்ற பிரேமம், எந்த குறை சொல்ல முடியாத பக்தியோட வளர்ந்து வந்தான். இவன் வளர வளர ஹிரண்யகசிபுவனுடைய கொடூரத்தன்மையும் வளர்ந்தது. அவன் பண்ணின அட்டகாசமும் வளர்ந்துட்டே இருந்தது. இவனை பாடசாலைக்கு அனுப்பிச்சு வச்சார் ஹிரண்யகசிபு. சுக்ராச்சாரியர் அசுரர்களுக்கு குலகுருன்னு கேள்விப்பட்டிருப்பேன். அவருக்கு ஷண்டன் மர்க்கன்னு 2 சிஷ்யாள். அந்த 2 வசந்த சிஷ்யாள் தான் இவனுக்கு வாத்தியார். அவ 2 பேர்ட்டையும் கொண்டு விட்டா அவ கத்து கொடுக்க ஆரம்பிச்சா. ஹிரண்யாய நமஹ சொல்லு, ஹிரண்யாய நமஹ, ஹிரண்யாய நமஹ, ஹிரண்யாய நமஹ. இப்ப அவர் சொன்னார்ட்டு நான் சொல்லி இப்ப பாவத்தை சம்பாதிச்சுக்கு போறேன். ஹிரண்யாய நமஹ, ஹிரண்யாய நமஹ அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்தார். இந்த பிள்ளை திருப்பி சொல்றான், நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. திருப்பி சொன்ன, நம்ம ஒண்ணு சொல்றோம், இவன் வேற ஒண்ணு சொல்றான், நம்ம தான் ஏதாவது தப்பா சொல்லிட்டோமா அப்படின்னு ஆச்சாரியனுக்கு சந்தேகம். இல்ல மாத்தி சொல்லு, ஹிரண்யாய நமஹ நாராயணாய நமஹ. அவருக்கு பயம் வந்துடுத்து, நாம தான் இதை சொல்லி கொடுத்தோன்னு ராஜா நம்ம தலையை வாங்கினாலும் வாங்கிடுவார். நேர பிள்ளையை கொண்டு போய் ராஜாவிடத்திலே விட்டுட்டான். ஹிரண்யகசிபு குழந்தையை கூட்டு பக்கத்துல உட்காந்து வச்சிருந்து, பாடசாலைக்கு போயிட்டு வந்திய பிள்ளாய் என்ன தெரிஞ்சு வந்தே என்று கேட்டார். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்மநிவேதனம் இது பும்சார்பிதா விஷ்ணோ பக்திச்சேன்னவலக்ஷணா. 9 வித பக்தி தெரிஞ்சு வந்தேன்னா தூக்கி வாரி போட்டது ஆச்சாரியனுக்கு. இதை நம்ம சொல்லியே தரலையே இந்த பிள்ளைக்கு, இவன் வேற 9 வித பக்தி இல்லாதெல்லாம் சொல்லலாம். ஸ்ரவணம் கீர்த்தனம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் இனிமே பக்தி மிச்சம் இல்லை. எல்லா பக்தியும் பட்டியல் போட்டா ஒரே கோபம் ஹிரண்யகசிபுவுக்கு. ஏன் இந்த மாதிரி சொல்லி கொடுத்து, ஒரு அவகாசம் கொடுங்க, நாங்க நல்லதை சொல்லி கூட்டின்னு வரோம் அப்படின்னு ஆச்சாரியர்கள் சொல்லி திரும்பி கூட்டின்னு போனா, ஏற்கனவே வாணி இவன் சொல்லின்றான்,
அசந்து ஆச்சாரியன் எங்கேயோ வெளியில போனார், மொத்த குழந்தைகளையும் கூட்டி உட்காந்து வச்சுட்டான். உங்களுக்கு நல்லது சொல்றேன் கேளுங்க, வாழ்க்கையை வீணடிக்காதீங்க என்னான்னு குழந்தைகள் கேட்கிறா. நாம பால்யே கிரீடனக ஆசக்தாக, சிறு குழந்தையா முதல்ல கர்ப்பத்தில் இருக்கும், பகவத் சிந்தனை நமக்கு இருக்கிறது இல்லை, வெளியில வந்து சிசுவா பிறந்து விடுறோம். அப்ப நம்முடைய மலமூத்திரங்களை கழுவிக்கிறதுக்கே நமக்கு தெரியல, 3 வருஷம் போச்சு. அப்புறம் பால்ய பிராயம் கிடைக்கிறது, 8 வயசு 10 வயசு வரைக்கும் விளையாடி கழிச்சுடுறோம். அப்புறம் இளம வர்றது, இன்பத்தை அனுபவிக்கிறதுலேயே கழிச்சுடுறோம். அப்புறம் 30 வயசு வருது, பொறுப்பை கழிச்சு சம்பாதிக்கிறதையே காலத்தை கழிச்சுடுறோம். 50 வயசு வருது, இப்ப ஓய்வு, பகவத் விஷயத்துக்கு இப்ப வரலாமான்னா இப்ப கால் சொன்னா கேட்காது, கண்ணு சொன்னா கேட்காது, மனசு சொன்னா கேட்காது. இந்த துக்கச் சொடரிலிருந்து நீங்களாம் எப்ப வெளியில வரப்போகிறீர்கள்? இது நரகம், இத்த தள்ள வேண்டும். அகுண்ட மகிம படைத்த பெருமானுடைய திருவடிகளை பற்ற வேண்டும். ஆத்ம ஞானத்தை வளர்த்துங்கோ. அசுரர்கள் ராட்சசர்களுக்கு கட்டமே தேகமே ஆத்மானு பிரமிச்சு போட்டோம். தேகம் வேறு ஆத்மா வேறு. இந்த விஷயங்களை அசுர குழந்தை எடுத்து சொல்ல சொல்ல ஹான்னு கேட்டுருந்தா குழந்தைகள்லாம், ஓ பிரகலாதா, இது இத்தனை நீ எப்படி சொல்றே? எனக்கு நாரதர் கற்றுக் கொடுத்தது. நான் கர்ப்பத்தில் இருக்கிறச்சே அந்த மகாஜானி இது இத்தனை எனக்கு கற்றுக் கொடுத்தார். அதைத்தான் பிள்ளைகால் உங்களுக்கு சொல்றேன். நானும் சொன்னேன் நமருமரம் என் நமோ நாராயணமே. திருவங்கியாழ்வார் உபதேசிக்கிறார், நான் நாராயண நாராயணான்னு சொல்றேன், நீங்க அதை திரும்ப திரும்ப சொல்லுங்கோ. குழந்தைகள் எல்லாம் இதே சத்தம் போடுறது. வெளியில போயிருந்த ஆச்சாரியன் வந்தார், ஓ 1 10 தெரிஞ்சு விட்டார். இனிமே நமக்கு இந்த பொறுப்பே வேண்டாம். நேர பிள்ளையை கொண்டு போய் தாப்பனார் இடத்துல விட்டார். அவன் எத்தனையோ பயப்படுத்தி பார்த்தான். ஆன காலில் விட்டு இடறினான். ஓ, இதை போல ஒரு கஜேந்திரத்தை தானே நம்ம பெருமாள் ஓடோடு வந்து ரட்சித்தார். கடல்ல போட்டு அழுத்தினான். இந்த நீலக்கடலுக்குள்ள தானே பகவான் கிடக்கிறார். விஷத்தை கொடுத்தான். இந்த கருநீல வர்ணத்துல தானே பெருமாள் இருக்கார். பாம்பை விட்டு கடிக்க வச்சா இதே பாம்பைத்தானே படுக்கையா கொண்டு பகவான் சேனிச்சுட்டு இருக்கார். மலையிலேந்து பிரிடிச்சு உருட்டி விட்டுறா. இந்த மலையை போன்ற தைரியமும் சக்தி தானே என் பகவானுக்குண்டு. என்னை எத்த செய்தாலும் கண்ணனிடத்துல நைசர்கிக பக்தி, அது அவன் மாறுறதே இல்லை. மலையிலேருந்து உருட்டி விட்டா இங்க பிடிச்சுக்கிறானோ. சத்வாசக்தமதிஹி கிருஷ்ணே, தன்னுடைய ஹிருதயத்தை கட்டியா பிடிச்சுட்டே உருண்டு வந்தானா பிரகலாதன். பக்கத்தில் இருக்கிற எதுக்கு பிள்ளா இதை பிடிச்சுன்னு வரேன்னா, ஹிருதயத்துக்குள்ள பகவான் எழுந்துள்ளி இருக்கார். நான் உருண்டா தப்பு இல்லை, நான் உருண்டா அவர் உருண்டுட்டார்னா. இப்ப நம்ம ஆதிசேஷன் வீட்டுல பெட்டி வச்சுட்டு இருக்கோம். அந்த பரியங்கத்துக்குள்ள பெருமாள் எழுந்துள்ளி இருக்கார். ஊரை விட்டு ஊரை ஏழை பண்ணு போறோம்னா எவ்வளவு ஜாகிரதையா போவோம். என்னமோ எடுத்துன்னு போவோம். அங்க போறதுக்குள்ள உருண்டு புரண்டு என்னென்னவோ ஆயிடுவார். நமக்கு மத்த பொட்டி ஏதாவது கண்ணாடி சாமான் இருந்துன்னா ரொம்ப ஜாகிரதையா தூக்கின்னு போவோம். இதுக்குள்ள இவர் எவ்வளவு உருளுவாருங்கிறத நம்ம கண்டே கொள்ள மாட்டோம். ஆனா இப்போ நம்மளை விட்டு அவருக்கு வழி இல்லையோ இல்லையோ, அதனாலதான் உட்காந்துருக்காருன்னு வச்சுங்க. ஏன்னா நம்ம விட்டு அவர் எங்க போவார், அவரை விட்டுட்டு நாம எங்க போக. ஆனா பிரகலாதன் அப்படி அல்ல. தன்னுடைய உள்ளத்துக்குள்ள இருக்கிற பெருமான் அவர் உருண்டு என்ன ஆயிட போறாரோன்னு கட்டியா பிடிச்சுக்கிறான். இந்த சத்வாசக்தமதிஹி கிருஷ்ணே, அப்படி ஒரு நைசர்கிகமான பக்தி பகவானிடத்தே. கடைசியா பார்த்தார், இவன் என்ன பண்ணாலும் கொல்றதுக்கு முடியல. தாப்பனே பிள்ளைய கொல்ல பாக்குறார், என்ன பண்ணாலும் கொல்ல முடியல. அதனால உட்காந்து வச்சுன்னு சொல்றாரு. அப்பவும் தன் பெருமையை விட்டு கொடுக்கல ஹிரண்யகசிபு. அவன் சொல்றான், யமனுக்கு என்ன கண்டா பயம், என்ன கொல்ல முடியாது இல்லையோ, நீ எம்பிள்ளையோ இல்லையோ, அதனாலதான் உன்னை கொல்ல மாட்டேங்கிறார். இது அவனுக்கு இருக்கிற பக்தி பிரபாவம் ஒத்துக்கல. நான் வரம் வாங்கி வச்சுட்டு இருக்கேன் யமன் கொல்லக்கூடாதுன்னுட்டு, நீ எம்பிள்ளை அதனால உன்னையும் கொல்லல போல் இருக்கு. நான் வரம் வாங்கி வச்சுட்டு இருக்கேன் யமன் கொல்லக்கூடாதுன்னுட்டு, நீ எம்பிள்ளை அதனால உன்னையும் கொல்லல போல் இருக்கு. நான் வரம் வாங்கி வச்சுட்டு இருக்கேன் யமன் கொல்லக்கூடாது. இப்ப நான் சொல்றேன் கேள். நீ யாரையோ திரும்ப திரும்ப சொல்லுகிறாய். உன்னை அதை சொல்லுன்னு யாரோ தூண்டி விடுறதா தெரியுது. நான் ஹிரண்யாய நமஹா சொல்லுங்கிறேன், நீ நாராயணாய நமஹாங்கிறேன். உன் உள்ளத்துக்குள்ள புகுந்து இது சொல்லுன்னு ஆறு தூண்டி விடுறா. உனக்கு ஆர் அந்த தெய்வம் என்று இவன் கேட்கிறான். அப்ப பிரகலாதன் பதில் சொன்னா, சர்வபூதாத்மகே தாத்த ஜெகநாதே ஜெகன்மயே பரமாத்மனி கோவிந்தே மித்ரா கதா குதா. நான் பள்ளிக்கூடத்துக்கு போனா அசுரர்கள்லாம் வேண்டிவா தேவர்கள்லாம் வேண்டாதவான்னு சொல்லித்தரா. என் கண்ணுக்கு 2வதே படலராஜன்னு, மித்திரன் ஒத்தந்தான் படுறான். நண்பனை தவிர பகைவன் என் கண்ணுக்கு ஆறும் படுறதில்லை. எப்படி படுவான் சொல்லு? உனக்குள்ள எந்த பகவான் இருக்காரோ அவர் தான் எனக்குள்ளேயும் இருக்கார். ஆச்சாரியனிடத்துல எந்த பகவான் இருக்காரோ அவர் தான் இந்த குழந்தைகளிடத்திலும் இருக்கார். ஒருத்தனை பார்த்து நண்பன், ஒருத்தனை பார்த்து பகைவன் சொல்றதுக்கு என் புத்தி போகவில்லை. ஆனா உங்க புத்தி போறது. நீங்க அவ்வளவுதான் கிரகித்திருக்கிறீர்கள். நான் சரீரம் உலகமத்தனையும் பகவானுக்கு சரீரம்னு தெரிஞ்சுட்டேன். என்னுடைய தரிசனம் சமதரிசனம். ஒருத்தனை நண்பன் என்னும் ஒருத்தனை பகைவன் என்னும் பார்க்க எனக்கு இயலாது. இப்ப நீ ஒரு கேள்வி கேட்டியே, உனக்குள்ள இருந்து யார் தூண்டுறா சொல்லு, நான் கவனிச்சுக்கிறேன். நீயே இந்த கேள்வி கேட்க சொல்லி உன்னை எவன் தூண்டினானோ அவன் தான் என்னையும் நாராயண நாமம் சொல்ல சொல்லி தூண்டினான். உனக்குள்ள தூண்டுறவர் ஒருத்தர், எனக்குள்ள தூண்டுறவர் இன்னொருத்தரா? என்னை உதைக்க சொல்லி தூண்டினவர் அதே நாராயணன் தான்.
என்னை உருளச் சொல்லி தூண்டினவரும் அதே நாராயணன் தான். உன்னை யானை ஏவச் சொன்ன தூண்டினவரும் அதே விஷ்ணுதான். அந்த யானை காலில் இடரப்பட்டாலும் கலங்காமல் இருக்க வைத்ததும் அதே விஷ்ணுதான். ஆக உனக்குள் ஒருத்தன் எனக்குள் ஒருத்தன் அல்ல, அனைவருக்கும் அவன்தான் சாஸ்தா, அவனே ஜெகத்துக்கு பிரசாசித்தா. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கோ, இந்த கெட்டெண்ணத்தை விட்டுடு, தீவனா இருக்காதே, நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கிறார் நாராயணாய நமஹ அப்படின்னு கடைசியில தகப்பனார்ட்டையும் சொல்லிட்டான். பார்த்தார், ஓ முதல்ல தான் சொல்லணும்னா அப்புறம் மற்ற பிள்ளைகளை கெடுத்தான், இப்ப ஆங்காங்காங்கு கிட்டக்க நம்மளையே கெடுத்துருவோம் போல் இருக்கே, இனிமே இந்த பிள்ளையை விடுறதுக்கு முடியாது என்று முடிவெடுத்து எல்லாரையும் அழைத்தான். என்ன செய்யலாம்னு ஆலோசனம் செய்து, நீ சொல்ற அந்த தெய்வம் எங்க இருக்கிறார்னு காட்டு, நான் அவனோட யுத்தம் புரிந்து முடிச்சுடுறேன். ஏற்கனவே என்னுடைய தாயார் இடத்துல பிரதிஜை பண்ணியிருக்கேன், ஹிரண்யாக்ஷனை கொன்று முடித்த விஷ்ணுவை பழி தீர்ப்பேன்னு நான் பிரதிஜை பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம அண்ணனை கொன்னவரோ இல்லையோ, ஆனால் அவரை கொன்னுடுவேன்னு பிரதிஜை பண்ணியிருக்கேன். நீ காட்டுனா பிள்ளை சொன்னா, எங்கு முழன் கண்ணன் என்ன மகனை காய்ந்து இங்கில்லையால் என் நிர்ணயன் தூண்பிடைப்ப அங்க அப்பொழுதே அவன் வீய தோன்னிய என் செங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே. எங்கும் இருக்கிறான் தேடிக்கொள்ளுட்டான் பிள்ளை. இந்த வேதாந்திகள்லாம் இப்படிதான் பேசிடுவா. நம்ம எத்தையான்னு கேட்கறதுக்கு போனோம்னா, நீ பெருமாளை காட்டுன்னு சொன்னா காட்ட முடியாது, காட்சியே அவன்வா. அவரை பத்தி நீ ஏதானு சொல்ல முடியாது, கேள்வியே அவன் விடுவா. அவர் ஏதானு தொடு உணர்ச்சியே அவன் விடுவா. இல்லை அவனை முகர்ந்து பார்க்கலாமா, முகர்ச்சியே அவன் விடுவா. இப்படின்னுட்டா நம்ம எங்க போய் தேடுறது? இப்போ இது காட்சியே அவன், முகர்ச்சியே அவன், தொடுபுணர்ச்சியே அவன் விட்டா அந்த மாதிரி பிள்ளை எங்கு முழன் கண்ணன், எங்கும் கண்ணன். எனக்கு அதெல்லாம் புரியாது. இங்குள்ளானா ஒரு தூணை காட்டி கேட்டான், எங்கும் உள்ளான். இல்லை இங்குள்ளானா இன்னென்ற தூணிலும் முழன். நான் உனக்காக சொல்றேன், ஒத்துக்கிறேன். துரும்பிலும் உளன் இன்னில்ல தூளிலும் உளன் உர்வியாமஸ்தி உதகேஷு சாஸ்தி சர்வத்திர அஸ்தி சதா அஸ்தி தொய்யஸ்தி மையஸ்தி ச. ஆகாயத்திலும் உண்டு, பூமியிலும் உண்டு, எப்போதும் உண்டு, எந்த வினாடியும் உண்டு, உனக்குள்ளும் உண்டு, எனக்குள்ளும் உண்டு. ஜெகத் வியாபியான எம்பெருமான் சர்வத்தையும் வியாபித்து எழுந்தருள் இருக்கிறான். நீ காட்டின தூணுக்குள்ள உண்டு. ஒரே கோபத்தோட ஹிரண்யகசிபு எழுந்தான். கைகளிலே கதை எடுத்துக்கொண்டு வேகமாக ஓடினான். அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வாழிய சிங்க உருவாய் வளர்ந்திட்டு. பெரியாழ்வார் சாதிக்கிறார், உளந்தொட்ட அளந்திட்ட தூணை அவன் தட்ட. அவனே அளந்து வச்ச தூணை அவனே போய் முட்டியால ஓங்கி இடிச்சான். ஏன்னா இன்னொருத்தர் கட்டின தூணா இருந்ததுன்னு வச்சுங்கோ. ஆழ்வார் ஏன் இப்படி சொல்றாருன்னா, அளந்திட்ட தூணை அவன் அளந்து வச்ச தூண், அவன் தட்ட அவனே தட்டியிருக்கார். இது வேற யாரானு கட்டின தூணா இருந்தா நரசிம்மனை உள்ள வச்சு கட்டினேன்னு சொன்னாலும் சொல்லுவான். ஆனால் அவன் அளந்துட்ட தூண் அவனே தட்டணும். ஏன்னா இன்னொருத்தர் வச்சு தட்ட சொன்னா தட்டுற சமயத்துக்கு உள்ள கொண்டு போய் ஒளிச்சு வச்சேன்னு சொன்னாலும் சொல்லிடுவோம். ஆனால் அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வாழியர் சிங்க உருவாய் வளர்ந்துட்டு உளந்தொட்டு பெருமாள் அங்கிருந்து கிடுகிடுன்னு வளர்ந்தாராம். இது ராமாயணத்துல மட்டும் இரண்யவதை படலம் உண்டு. அதாவது கம்பராமாயணத்துல. வால்மீகி ராமாயணத்துல ஹிரண்யவத படலம் கிடையாது. விபீஷணன் ராவணனுக்கு உபதேசம் பண்றார், இப்படித்தான் ஹிரண்யகசிபு அபச்சாரப்பட்டு மாண்டே போனான், ராவணா நீ அபச்சாரப்படாதே என்ன விபீஷணன் நல்லது சொல்றார். அப்போ யாரடான்னு புறப்பட்டது செங்கட்சியம், பிளந்திட்டது தூணும், புறப்பட்டது செங்கட்சியம், யாரடா போரடான்னு வெளியில வந்துதான். ரொம்ப நாளா இந்த தோல் வலிமைக்கு தகுத்த போர் எனக்கு கிடைக்கல என்று அட்டகாச சிரிப்போட பெரிய திருமேனியோட தூண் தோற்றிற்று. மகாசுர குருஹஸ்தூணா அப்பதான் பிதாமகி ஆச்சு. பேரப்பிள்ளைக்காக இந்த பிதாமகர் வரணுங்கிறதுக்காக பெருமாளையே பெற்றது. சத்தியம் விதாதும் நிஜபிருத்திய பாஷிதம் வியாப்திஞ்ச பூதேஷ்வகிலேஷு சாத்மனஹ. அனைத்து உலகத்திலையும் நிரம்பி இருக்கிற பெரிய வடிவத்தோட பெருமாள் அவதரித்தார். அவதரித்தவுடன் அட்டகாச சிரிப்பு. தேவர்கள்லாம் ஒரு பக்கம் ஓரமா ஒதுங்கிவிட்டார்கள். ஆசுரர்கள் அனைவரும் பயந்தே போனார்கள். பெருமானுடைய பிரதப்த சாமீகர சண்டலோச்சனம் அப்படியே ஒரு பொன்ன உருக்கி வார்த்தா போலே கொப்பளித்து கொண்டிருக்கிற திருக்கண்கள், ஆகாசத்தை நோக்கி ஸ்தப்தோர்த்த கண்டம் உயர்ந்திருக்கிற திருக்காதுகள், மடிந்திருக்கிற பெரிய வாய். ஆழ்வார் சாதித்தார், அங்கண் ஞாலமஞ்ச அங்கோள் ஆலரியாய் அவுணன் பொங்கவாகம் வள்ளுகிறாள் போழ்ந்த புனிதனுடம் பைங்கணானி கொம்பு கொண்டு பத்தியமையால் செங்கனாளி இட்டெரஞ்சும் சிங்கவேள் புன்னமே. அகோபிலத்திர பெருமாள் செவசாதிக்கிறார். பைங்கணார் அறிவுருவாய் வெறுவ நோக்கி பருவரைத்தோள் இரணியனை பத்தி வாங்கி அங்கவாள் உகிர்நுதியால் அவனதாகம் அங்குருதி பொங்குவித்தான் அடிக்கு நிற்பீர். கோபம் கொப்பளிக்கக்கூடிய கண்களாலே ஒரு பார்வை பார்த்து நன்னா சுட பண்ணிவிட்டான் அவனே. இரண்டகட்சி உடம்பு இருக்கோ இல்லையோ, கரடு முரடான உடம்பு, அதை தன்னுடைய கோபம் கொப்பளிக்கிற பார்வையால பார்த்தார். அந்த கோபம்ங்கிறது நெருப்பு சுடுற மாதிரி. நெருப்பு சுட்டா ஒரு விஷயத்தை வாட்டிடுவோம் இல்லையோ, தளிகை பண்றவாளுக்கு தெரிஞ்சிருக்கும். எதையான் நம்ம உரிக்கணும்னால் அதை கொஞ்சம் சுட்டுட்டு உரிச்சா தான் வரும். தோல் உரிச்சு எதானு பண்றோம்னு வச்சுங்களேன், காய்கறி பண்றச்சே தோலை உரிக்கணும்னா கொஞ்சம் கொதிக்க வச்சா ரொம்ப சுலபமா உரிக்கிறதுக்கு வந்துடாதா? அதை போலத்தான் இங்க பெருமாள் பார்த்தார். இந்த ஹிரண்யகசிபு கிழிச்சாகணும்.
எதையானு கிழிக்கணும்னா அதை கொஞ்சம் மென்மையாக்கினா தானே கிழிக்க முடியும். அதனால கோபம் கொப்பளிக்க பார்த்தார், நெருப்பு சுட்டது, உடம்பு மென்மையாச்சு, கிழிச்சு விட்டார். அதனால இவர் கிழிக்கிறதுக்காக இது பாரி முன்னாடி ஒன்று பண்ணிட்டார் போல் இருக்கு. பைங்கனார் அறிவுருவாய் வெறுவ நோக்கி பருவரை தோள் இரணியனை பற்றி வாங்கி அதிருஷ்யதாத்யத்புத ரூபமுத்வகன் ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம் சசத்வமேனம் பரிதோபி பஷ்யன் ஸ்தம்பஸ்ய மத்தியாதனு நிர்ஜிஹீனம் நாயம் மிருகோ நாபி நரோ விசித்திரமஹோ கிமேதன்று மகேந்திர ரூபம். தேவர்களுக்கு ஆச்சரியம், இது என்ன மிருகத்தன்மையும் காணும் மனுஷத்தன்மையும் காணும். இவன் கேட்டுண்ட வரத்துக்கு தகுந்துன்னா பிறந்துட்டார். இப்போ அவன் மனிதன் கூடாது மிருகம் கூடாதுன்னா சேர்த்துட்டார். ஆகாயம் கூடாது பூமி கூடாதுன்னார். ஆகாயம் இல்லை பூமியில படிக்கட்டுக்கு மேல தூக்கி மடியில வச்சுட்டார். கால கூடாது மாலை கூடாதுன்னா அந்தியம் போதில் அரியுருவாகி அழைத்தவன பந்தரதீர பல்லாண்டு சாயங்கால பொழுதிலே பொழுது மெலிந்த புஞ்சக்கரில் வாந்திசை சூழுமிழுந்து திறப்புனலா மல கீழது பிளந்த சிங்கமொத்ததால் அப்பன் ஆழ்துயர் செய்து அசுரரை கொல்லுமாறே ஆழ்துயர் செய்து அசுரரை கொல்றதுக்காக மாலை பொழுதை தேர்ந்தெடுத்தான். உழைந்த அறியும் மானிடமும் உடனாய்த்தோன்ன ஒன்னு வித்து பிளந்து வளைந்த உகிரானை. பிளந்து வளைந்த உகிர்த்தலத்தை பத்தி திருமங்கியாழ்வார் பாசுரத்துல சொல்றார். உழைந்த அறியும் மானுடமும் உடனாய் தோன்ற ஒன்று வித்து சிங்க உருவும் மனித உருவும் ஓர் நாளும் சேராத ரெண்டை சேர்த்து பிறந்தான். அப்ப மனிதன் இல்லே, சிங்கம் இல்லே, காலை இல்லே, மாலை இல்லே, உள்ளும் இல்லே, பரவும் இல்லே. இன்னொன்னு கட்டு வச்சிருக்கான், பிராணன் இருக்கிற ஆயுதமே என்ன கொல்லக்கூடாது, பிராணன் இல்லாத ஆயுதமே என்ன கொல்லக்கூடாது. நகத்தை பிடிச்சு விட்டார். ஏன்னா இது பிராணன் இருக்கு, வளர்றது, வெட்டினா வலிக்கல, பிராணன் இல்லை. அதனால பிராணன் இல்லைன்னு சொல்லலாம், பிராணன் இருக்குன்னு சொல்லலாம். வளர்ந்துட்டே இருக்கும் இல்லையோ, பிராணன் இருக்கு. வெட்டினா வலிக்கலையோ இல்லையோ, பிராணன் இல்லை. அதனாலதான் நகம்பாணி ஜெய்தவ்யாத்ய குண்ட மகிமா, நகத்தையே கைகளில் இருந்து பிறந்த நகத்தை ஆயுதமாக கொண்டார். ஹிரண்யகசிவை பிடிச்சு தன்னுடைய மடி மேல இட்டுக்கிறார். ஹிரண்யகசிவு நன்னா தின்று கொழுத்துருக்கான். வரத்தை கொடுத்து கொடுத்து தேவர்கள்லாம் கொழுக்க வச்சிருக்காளாம். இந்த பலி ஏதானும் கொடுக்க போனோம்னா நிறைய தீனி போட்டு கொழுக்க வச்சு தான் கொடுக்கணும். இப்ப இல்லை, அதனால நான் சொல்லப்படாது, இருந்தாலும் சொல்றேன். இப்போ ஏதானும் பலி கொடுக்கணும்னாலே இந்த தேவர்கள்லாம் இந்த ஹிரண்யகசிவ நரசிம்ம பெருமானுக்கு பலி கொடுக்கணும் அப்படின்னு வச்சுனுட்டா. இப்போ ரொம்ப பெரிய மல்யுத்த வீரர் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுங்க, அவர் சண்டைக்காக தோளை தட்டின்னு தயாரா கர்ஜிச்சுட்டு இருப்பார். ஊதினா நாளைக்கு பேடுவர்னு ஒருத்தரை தேடி அதை போல ஒரு மல்யுத்த வீரர் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி வச்சா கூட்டின்னு வந்தவனுக்கு முதல்ல உதவிடும், அவருக்கு விழாது. இப்படி இருக்கிற ஒருத்தனை கூண்டு வந்து நிறுத்தி என்ன அவமரியாதானே நீ படிச்சுட்டேன் அப்படின்னு அந்த மல்யுத்த வீரர் சொல்லுவாரோ இல்லையோ. இப்ப பெருமாள் வளர்ந்து இருக்கிறது எவ்வளவு பெருசு நரசிம்ம ரூபம். அதுக்கு முன்னாடி அதன் தோளுக்கு தீனி போடுறவருக்கு ஒரு ஆளை கொண்டு நிறுத்தணும் இல்லையோ. அதுக்கு தான் இந்த ஹிரண்யகசிபுவுக்கு வரத்தை கொடுத்து கொடுத்து நன்னா கொழுக்க வச்சிருக்காளாம். பரியனாகி வந்த அவுணன் உடல் கீண்ட அமரருக்கரிய ஆதிப்பிரான் அரங்கத்தமரன் முகத்துக்கரியவாகி புடவரந்து மிளிர்ந்து செவ்வறிவோடு நீண்டவ பெரியவாய கண்கள்னு திருப்பாணழ்வார் பாசுரம். பரியனாகி வந்த அவுணன் உடல் கீண்ட நன்கு பருத்து வந்தான் பள்ளியிலோதி வந்ததன் சிறுவன் வாயில் ஓர் 1000 நாமம் ஒள்ளியவாகி போத. திருவல்லிக்கேணியிலே தெளிசிங்க பெருமாள் எழுந்தருளி உள்ளார். அதனாலே அதை பத்தி திருமங்கியாழ்வாருடைய ஆச்சரியமான பாசுரம். பள்ளியிலோதி வந்த தன் சிறுவன் வாயில் ஓர் 1000 நாமம் ஒள்ளியவாகி போத. சின்ன குழந்தை 1000 திருநாமங்களை சொல்லிவிட்டான். பெரியவாசன் வியாக்கியானத்துல கேட்டார், அவன் ஒண்ணுதானே சொன்னான் நாராயணன்னுட்டு, அவன் எங்க 1000 சொன்னான்? ஆழ்வார் 1000ங்கிறாரேன்னா சொன்ன ஒரு நாமம் என்ன நாமம்னு பாருங்கோ, 1000 நாமத்துக்கு சமமான நாராயண நாமம். சொன்ன பிள்ளைக்கு வயசு என்னன்னு பாருங்கோ, சிறுவன். அவன் ஒண்ணு சொன்னாலும் 1000 சொன்னான்னு தான் சொல்லணும். பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன். 2 விஷயத்துக்கு ஒருத்தர் சொன்னதை நம்ம கேட்கணும். சொன்ன விஷயம் நல்லதா இருந்தாலும் கேட்டுக்கணும், எனக்கு வேண்டியும் சொன்னாலும் கேட்டுக்கணும். ரெண்டையுமே விட்டுட்டானே ஹிரண்யகசிபு. சொன்னது நாராயண நாமம்னாலும் கேட்டுருக்கலாம், தம்பிள்ள சொன்னான்ங்கிறதுக்காவான்னு கேட்டுருக்கலாம். தன் சிறுவன் ஓர் 1000 நாமம் ஒள்ளியவாகி போத ஆங்கதனுக்கோர் ஒண்ணுமோர் பொறுப்பிலனாகி. நல்ல நாமம் நாராயண நாமம் சொன்னது கஷாயம் குடிக்கிறாப்புல ஒருத்தனுக்கு இருக்குன்னு நான் எதிர்பார்க்கலன்னா. கசப்பு மருந்தா சொல்லிட்டாவோ, நல்ல அக்கார் அடிச்சு சக்கர பொங்கல் சொல்லியிருக்கான். அதை வாங்கி சாப்பிட்றதை விட்டுட்டு ஆங்கதனுக்கு கொன்று போர் பொறுப்பிலனாகி பிள்ளையை சீறி வெகுண்டு. அந்த பிள்ளை நடத்துல கோபம் வெகுண்டு இரணியன் தூண் புடைப்ப தூணை ஓங்கி தட்டினா. அப்போது தெள்ளிய சிங்கம் ஆகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனே. தெளிசிங்க பெருமாள் திருவதாரம் பண்ணினார். என்ன தெளிவுனால், பக்த பிரகலாதனுக்கு எத்தையும் செய்வோம், நம் பக்தனிடத்தில் அபச்சாரப்பட்டால் பொறுக்க மாட்டோம். இந்த தெளிவு அவரிடத்தில் இருந்து சொல்லி, அதனாலதான் தெள்ளிய சிங்கம்ங்கிறோம். அது பேரையே மாத்தி வீதி பேர் வச்சுட்டா. இப்பங்க துளசிங்க பெருமாள் வீதின்னா அப்புறம் துளசிக்கு ஒரு சிங்கம், மல்லிகைப்பூக்கு ஒரு சிங்கம், இந்த மாதிரிலாம் ஒரு சிங்கம். தெளிசிங்க பெருமாள். தெள்ளிய சிங்கம் ஆகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனே. எங்குமுளன் கண்ணன் சாதித்தார் அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வாழியுற் சிங்க விடுவாய் வளர்ந்துட்டான்
பைங்கனார் அறிவுவாய் வெறுவ நோக்கினான் அந்தியம் போதிலே வந்து தோன்றினான் அங்கண் ஞாலமஞ்ச அங்கோள் ஆளறியாய் அவுணன் பொங்கவாகம் வள்ளுகிறால் பொழ்ந்த புனிதன். அவனை தூக்கி தன்னுடைய மடியில எடுப்புற வச்சிருந்தார். வச்சுனுட்டு நகத்திலாலே கரகரான்னு கிழிக்கிறார். நகக்கரகசக பிரதிகரதி தைத்தியவக்ஷஸ்தலி சமுத்த ருதிரச்சடா வச்சு கிழிக்கிற சத்தத்துக்கு ஸ்லோகம் பாருங்க. நகக்கரகசக பிரதிகரதித தைத்திய வக்ஷஸ்தலி. அவளுக்கு என்ன சக்தின்னா வாயில வார்த்தை இருக்கு, அனுபவத்தை பெருமாள் கொடுக்கிறார், வந்த வேகத்துல வார்த்தை வந்துடுறது. அதுக்கப்புறம் நாம உட்காண்டதுக்கு அர்த்தம் எங்கேயும் தேடிட்டே இருக்க வேண்டியதான். அவர்கள் அனுபவத்தில் அவ எழுதிட்டு போயிடுறா. நகத்தை கரகரான்னு கிழித்தார். வரத்தினில் சிரத்தமிக்க வாழையிற்று மற்றவன் உரத்தினில் கரத்த வைத்து உயிர்த்தலத்தை ஊன்றினாய். உரத்தினே கரத்த வைத்தார், உயிர்த்தலத்தை ஊன்றி கிழிச்சாச்சு. ரத்தம் பீறி அடிக்கிறதாம். ஒரு பக்கத்துல சாயங்கால நேரம் சக்கர்வானமா சிவந்திருக்கு. இவனே பொன் போன்ற மேனி படைத்தவன், அவனே சிகப்பா இருக்கான். இவர் கண்லையோ கோபம் கொப்பளிக்கிற சிவப்பு. இந்த சிகப்பெல்லாம் போராட்டு கிழிச்ச வேகத்துல ரத்தம் பீறி அடிக்கிறது பாருங்க. அந்த மேற்கு சாயங்கால பொழுதுல போய் சட்டு ஆகாயத்தில் இருக்கிற சூரியனின் சிவப்பா ரத்தத்தின் சிவப்பா என்ன ஒண்ணுக்கு ஒண்ணு போட்டி போண்டு ரெண்டும் சிவப்பல்ல, நரசிம்மனின் கோபமே சிவப்பு என்ன அது ரெண்டும் தோத்து போயிடுதுன்னு தெரிவிக்கிறார். அப்ப உரத்தினில் கரத்தை வைத்து உயிர்த்தலத்தை ஊன்றி உள்ளுக்குள்ள இருக்கிற குட்டையா அப்படியே ரத்தம் தோஞ்சிருக்கு. நரசிம்ம பெருமான் அப்படி குனிஞ்சு பாக்குறார். பார்த்தா பிரதிபிம்பம் தெரியும் இல்லையா? இவர் ஆட்டமே இன்னொரு சிங்கம் தெரிஞ்சது, கோபம் ரெட்டிப்பாயிடுச்சு. ஒரு நரசிங்கம் தானே உலகத்துல உண்டு, அது எப்படி நம்ம போல நமக்கு சமமா இன்னொரு நரசிங்கம் வரலாம்? பக்கத்துல பிரம்மா பேசிக்கிறார். இந்த புத்தி கூடவா இந்த பகவான் கிடையாது? இவருடைய பிரதிபலிப்பு தான் தெரியறதுன்னு அவருக்கு தெரியாதான்னா அந்த பிரகலாதனிடத்தில் இருக்கிற அன்பு கண்ணையே மறைச்சுடுத்து பெருமாளுக்கு. அத்தனை கோபத்தோட கிழித்து உள்ளுக்குள்ள விரலை வச்சு அப்படியே தேய்ச்சி பார்க்கிறார். ஓரமா உள்ளத்துல எங்கேயானு நம்ம பத்தி ஒரு நல்லெண்ணம் இருக்குமானுட்டு ஆழ்வார் சாதிக்கிறார். உளந்தொட்டு உளத்தை தொட்டு தொட்டு பார்த்து, சரி ஒருவேளை வெளியில வாய் வார்த்தையாலும் கையாலையும் என்ன அடிச்சிருக்கலாம், மனசுல ஒருவேளை என்னை பத்தி தப்பா நினைக்கலையோ, அப்படி இருந்திருந்தா அவனை விட்டுடுமே அப்படிங்கிறதுக்காக உளந்தொட்டு உளத்தை தொட்டு தேடி பார்க்கிறார். ஒரு லவலேசம் கூட இவனை பத்தின நல்லெண்ணம் ஹிரண்யகசிபு கிட்ட இல்லேன்னு தெரிஞ்சுது. அப்போதுதான் கொன்றானே தவிர அது வரைக்கும் பெருமான் கொல்லுவதில்லை. தீய உந்தி கஞ்சன் ஆண்டாள் பாசுரத்தில் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிடவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து. கம்சன் ஆள நிமிஷத்துக்கெல்லாம் கண்ணன் பயப்படவே இல்லை. தான் தீயத்தை நினைத்தான் ஒல்லியோ மனசாலே உன்னை சிந்தையினால் இகழ்ந்த இரணியரது ஒன்மார்வகலம் பிளந்திட்ட கைகளால் கொட்டாய் சப்பாணின்னு பெரியாழ்வாருடைய பாசுரம். உன்னை மனசால குற்றம் சொன்னாதான் பெருமாள் குற்றமா எடுத்துக்கிறார். அடிச்சா கூட ஏத்துடுவர். சரி நம்ம குழந்தையினுடைய கைப்பட்டுது விட்டுடுவர். நம்ம வாயால வெஷா கூட பேசி பழகிக்கிறான் போல் இருக்கு விட்டுடுவர். ஆனா மனத்தால குற்றம் நினைத்தால் தான் பெருமான் நம்மை இதுக்குன்னு சொன்னேங்கிறதுக்காக போய் அடிச்சு பார்க்காதீங்க யாரும். இப்படிதான் ஒருத்தர் சொன்னார், அதனால அடிக்கலாம் போல் இருக்கு வெயிலாம் போல் இருக்கு மனசாலதான் எழக்கூடாதுன்னா உன்னை சிந்தகினால் இகழ்ந்த இரணியனது ஒன்மார் மகலம் பிளந்திட்டான். ஆழ்வார் பாசுரத்திலே தளையவிழ் கோதை மாலை இருபால் தயங்க எரிகான் நிரண்டு தருகண் அளவழ வெம்மமிக்க அரிமேறி நின்னு பரியோன் இனங்கள் பரியோனுடைய அனைத்தும் கவிழ்ந்து கீழே விழும்படிக்கு வளையுகிறான் மொயம்பில் மரவோன தாகம் மதியாது சென்றோருகிறாள் பிளவடவட்ட குட்டமதுவை அடுமூடு பெருநீரில் மும்ம பெருதே. அனைத்த காட்டிலும் பெரிய திருமேனியோட வளர்ந்து ஹிரண்யகசிபுவை முடித்தான். கொடுத்த வரத்தின்படி நடத்தினுட்டார். பிரம்மா என்ன வரம் கொடுத்தாரோ அதே போல நடந்துட்டார். இப்ப எல்லாருக்கும் பயம், கிட்டக்க போறதுக்கு தோணலே. லக்ஷ்மி கிட்டக்க போல பிரம்மா பிரகலாதனைத்தான் அனுப்பிச்சு வச்சார். பிரகலாதன் போய் பகவானே ஓஹோன்னு ஸ்தோத்திரம் பண்றான். பிரம்மா ஸ்தோத்திரம், பிரகலாதனுடைய ஸ்தோத்திரம், பல ஸ்லோகங்களாலே பிரகலாதன் ஸ்தோத்திரம் பண்ணி பெருமான் அதனால ஆசை ஏற்பட்டு அப்பதான் தெரிவிக்கிறார். பிரகலாதன் முதல் ஸ்லோகத்தில் பிரம்மாதய சுரகணாக முனையோத சித்தாக சத்வைகதான மதையோ வசசாம் பிரவாகை நாராதிதும் புருகுணைர் அதுனாபி பிப்னு கிம் தோட்டு மருகசி சமே ஹரி ருக்ரஜாத்தோ. இத்தனை உக்ரமான தன்மையோட பிறந்திருக்கிறாயே, நாங்கள் யார் உன் அருகில் வர முடியுங்கிறதுக்காக செய்தாய், நீதான் சாந்தி அடைய வேண்டும் என்று பிரகலாதன் பிரார்த்திக்க அவனுக்காக தன் கோபத்தை குறைத்து கொண்டு தன்னுடைய ரத்தம் தோய்ந்த திருக்கைகள் எடுத்து பிரகலாதன் தலையில் வைத்து உனக்கு என்ன வரம் வேணுமோ கேள் என்று பெருமான் சொல்ல, உன்னிடத்தில் வரம் கேட்காத வரம் கொடு, அதுதான் எனக்கு ஒரே வரம் வேணும். பக்தன் உன்னிடத்தில் கையேந்த மாண்டான், எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு தோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம். இந்த ஒரு வரம் தான் வேணுமே தவிர எங்கு வேணா வை. குலசேகரர் சாதித்தார். திவிவா புவிவா 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 மமாஸ்து வாசகா நரகேவா நரகாந்தக பிரகாம என்ன பூமியிலவே ஆகாசத்திலவே நரகத்திலவே ஸ்வர்க்கத்திலவே அது உன்னிஷ்டம்.
அதை முடிவெடுக்கும் தைரிய சக்தி எனக்கு கிடையாது. ஆனா ஒன்னே ஒண்ணு, பவே பவே மேஸ்து பவத் பிரசாதாது அவிஸ்மிருதித்வ சரணாரவிந்தே, எங்க இருந்தாலும் தேவரீர் திருவடியை மறக்காமல் இருக்கும் பண்பை மட்டும் கொடு என்று முகுந்தமாலேங்கிற ஆச்சரியமான பிரபந்தம் அதிலே பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார். ஆகையால் பிரகலாதன் கேட்ட வர இது. அப்ப நரசிம்ம பெருமான் பிரதிகம் பண்றார். இது இப்ப சொன்னேன்னா தான் இந்த வரியிலேருந்து நாளை கார்த்தால இழுத்துக்க முடியும். அதுக்காக சொல்றேன். இப்போ அப்ப பிரகலாதனுக்கு முன்னாடி நரசிம்மன் பிரதிக்க பண்றார். உந்தையை உன்முன் கொன்னு உடலை பிளந்தடைய அறம்பிரடரா சிந்தையாய், உன்னுடைய தந்தைய உன் முன்னாடியே கொன்று உடலை பிளந்து அலைஞ்சிருக்கேன், ஆனாலும் எங்கிட்ட பக்தி மாறாமல் இருந்திருக்கே. ஆகையால் இனி உன் குலத்துதித்தோரை கொல்லேம், உன்னுடைய குலத்துல பிறந்த யாரையும் இனி நாம் கொல்வது கிடையாது என்று பிரதிக்க பண்ணவே பிரகலாதம் பிள்ள விரோச்சனன், விரோச்சனம் பிள்ள மகாபலி. மகாபலி ராஜ்யத்தை பறிச்சுன்னு போய் அபச்சாரப்படத்தை கொல்லாமல் சிறையில் அடைச்சுட்டார். ஏன்னா நிருசிம்ம பெருமான் அவனுக்கு அந்த வரத்தை கொடுத்துட்டபடியாலே நடத்தி கொண்டார். ஆக இந்த அர்த்தங்களை எல்லாம் தன் திருவுள்ளத்திலே கொண்டுதான் நிருசிம்ம சரித்திரத்தை ஆச்சரியமா சாதித்தார். நாதனை நரசிங்கனை நவின் நேத்துவார்கள் உழக்கிய பாதலூலி படுதலால், ஆழ்வாருடைய பாசனம். நாதனை நரசிங்கனை, நரசிங்க பெருமான ஆரார் பாடுகிறார்களோ அவர்கள் திருவடிப்பட்டு இந்த பூமி உழண்டு கொடுத்தொல்லையோ, இவ்வுலகம் பாக்கியம் செய்ததே. அவன் திருவடிப்பட்ட மண் இருக்கவே தான் இந்த லோகத்துக்கே பாக்கியம். அவ்வளவு பெரிய வடிவத்தோட நரசிம்மன் திருவதாரம் பண்ணினார். அவதரித்தது ரெண்டுமாக சேர்த்து, உழைந்த அரியும் மானுடமும் உடனாய் தோன்ன ஒன்னு வித்து பிரட்யூடஸ்தேம பீம பிரளய கன காட்ட, தன்னுடைய பிடரி மயிர் உழைமயிராக இருக்கட்டும், உயர்ந்திருந்த திருமூக்காக இருக்கட்டும், வளர்ந்த ஆகாசத்தை நோக்கின காதுகளோ இவையோ பிளவாய், ஒரு பிலத்வாரத்தை போல பரீஷா இருக்கிற வாயோ, இது இத்தனையும் பார்த்தா பயங்கரமா இருக்குமான்னு கேட்டா இருக்காது, இருக்காது. அழகியான் தானே அரி உருவன் தானே, மிக்க அழகு மிக்கது அறிவுருவம். நாரசிம்மவபுகு ஸ்ரீமான் பிரகலாதனுக்காக தன் பக்தனிடத்தில் அபசாரப்பட்டத பொறுக்காத அவதாரம். யத் அபராத சஹசிரபாஜனம் பதிதம் யத் அபராஜ சஹசிரமஜஸ்திரஜம் துவை சரண்ய ஹிரண்ய உபாவதா வரத தேன சிரந்தம் அவிக்ரியா விகிருதிம் அர்பக நிர்பஜனாதகாக. இத்தனை நாளை இந்த ஹிரண்யகசிப்பு அபசாரப்படலையா? இன்னைக்கா பட்டான். ஆனா இன்னைக்கு உன் பக்தனிடத்துல பட்டான்னு தானே இத்தனை கோபம் உனக்கு. ஈஸ்வரன் அவதரித்து பண்ணின ஆணை தொழில்கள் எல்லாம் பாகவதாபசாரம் பொறாமையாலே என்று நஞ்சியர் சாதிப்பர். பகவான் அவதரித்து இத்தனை செய்திருக்கார், இத்தனை கோபப்படுறார்னா பாகவதர்களிடத்துல யாரோ படுற அபச்சாரம் பொறாதபடியால். அவ்வெம்பெருமான் நம்ம நன்கு ரட்சிக்கட்டும். ஆக யார் பிறந்தபடியால் மகாசுரனுடைய கிரகத்தினுடைய தூண் பிதாமகி ஆயிற்றோ அந்த தூணாகட்டும். அவ்வெம்பெருமானுடைய வீக்ஷணம் நம்ம ரட்சிக்கட்டும். ஒரு பக்கத்தில் ஹிரண்யகசிபு பேர்ல கோபத்தை பொழிகிறார், மற்றொரு பக்கத்தில் பிரகலாதன் பேர்ல அனுகிரகத்தை பொழிகிறார். இரண்டு திருக்கண்கள். பிரத்யாதிஷ்ட புராதன பிரஹரண கிராம க்ஷணம் பாணிஜைஹி அவ்யாத்ரீணி ஜெகந்திய குண்ட மகிமா வைகுண்ட கண்டீரவா. அன்னைக்கு ஒரு முகூர்த்தம் இருந்தாரே நினைக்க வேண்டாம், அந்த புகழ் இன்னு வரைக்கும் இருக்கிறது. எங்கேயும் சேவிச்சுக்கலாம். நரசிம்மரை சேவிச்சுக்கணுமா, திருவல்லிக்கண்ட சேவிச்சுக்கலாம். யோக நரசிம்மரை சேவிக்கணுமா, சோழசிம்மபுரத்துல சேவிச்சுக்கலாம். 9 விதமான நரசிம்மர்களை சேவிச்சுக்கணுமா, அகோபிலத்துல சேவிச்சு கொள்ளலாம். வராக நரசிம்ம மூர்த்தியை சேவித்துக் கொள்ளலாமா, சிம்ஹாச்சலத்துக்கு போனோம்னா இன்னைக்கு சேவித்துக் கொள்ளலாம். வேளுக்கை காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல போனா வேளுக்கை ஆளறி பெருமாளை சேவிச்சுக்கலாம். இப்படி பலவிடங்களும் நிருசிம்மமூர்த்தி. அப்ப ஒரு முகூர்த்தத்துல முடிஞ்சு போச்சா? அகுண்ட மகிமா. அகுண்ட ந குண்ட குண்ட விகத குண்ட அகுண்ட விகுண்ட. வைகுண்டனாலே குறைவற்ற தடையற்றான்னு அர்த்தம். தடையற்ற புகழ் இன்னி வரைக்கும் இருக்கும் இல்லையோ, ஒரு முகூர்த்தத்தோடே நிற்காதது. அவ்யாத்ரீணி ஜெகந்திய குண்ட மகிமா வைகுண்ட கண்டீரவாக. பகவானே விகுண்டன், விகதா குண்டா விகுண்டா. எந்த தடையும் அற்றவன், ஞானத்தாலோ சக்தியாலோ ஏதிலும் தடையற்றவன். அந்த வைகுண்டனே கண்டீரவங்கிற சிங்கமா பிறந்தார். யத் பிராதுர்பவனாத் அவந்திய ஜடரா எதிர்ச்சா எது எதிர்ச்சி யாதிருச்சிகா வேதசாம். எதிர்ச்சை அவதரித்தார். வேதசாம் எத்தனையோ பிரம்மா, ஓரோர் அண்டகடாகத்துக்கு ஒரு பிரம்மா. வேதசாம் அந்த பிரம்மாக்கள் எல்லாத்துக்கும் சஹசா மகாசுர கிரகஸ்தூணா பிதாமஹ்யபூத். மகாசுரனுடைய மாளிகையில் இருந்த தூண் பாட்டியாக ஆயிற்று, பிதாமகி ஆகற்று. அவ்வெம்பெருமான் நம்மை அனைவரையும் ரட்சிக்கட்டும் என்ன 5வது ஸ்லோகத்தாலே சாதிக்கிறார். மேலே வாமனாவதார சரித்திரம் என்ன, பரசுராம சரித்திரம் என்னங்கிறதை நாளை காலை 6:45 இந்த கோட்டியில் விண்ணப்பம் செய்கிறேன். தற்போது அமைகிறேன். என்னங்கிறதை